ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராட்டு மதிய லஞ்சுக்கு பாவைக்காய் குழம்பு வைக்க போகிறாங்க. குட்டி குட்டி பாவைக்காவை எடுத்து வந்திருக்கேன். பார்க்கறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. காம்போட போட்டு அப்படியே இன்னைக்கு வைக்க போகிறோங்க. டேஸ்டியாட்டு புளிக்குழம்பு மாதிரி தான் வைக்கணும். நம்ம ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி போட்டு வச்சிங்கன்னா. அதுக்காண்டி நான் பொடி பொடி பாவைக்காய் பறிட்டு வந்திருக்கேங்க. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க பாவைக்காய். பாவைக்காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இன்னைக்கு பாவைக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் புளி நனைய போட்டுக்கலாம். புளியை ஃபஸ்ட்டே ஊற போட்டுட்டிங்கன்னா அது ஊறிக்கிட்டு இருக்கும். நம்ம காயெல்லாம் வெட்டதுக்குள்ளே வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாகையை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பிஞ்சு விதையாக இருந்தால் நம்ம அப்படியே போட்டுடலாம். பருசாக இருந்தால் நம்ம எடுத்துடணும். பிஞ்சு விதைங்க ரொம்ப அப்படியே போட்டுடலாம். பிஞ்சு காய் பார்த்தா இட்டு வந்தேன். பாவைக்காய் விதை வந்து தனியாகவே வாங்கி சாப்பிடுதாங்க டைபடிஸ்காரங்கெல்லாம். பாவைக்காய் விதையை வந்து வாங்கி சாப்பிடுதாங்க. இது கொஞ்சம் விளைஞ்ச விதையா இருக்கு, நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாமே சாப்பிடணுங்க. எடுத்து தூர போடக்கூடாது. பிஞ்சு விதைன்னா சாப்பிட்ருங்க. விளைஞ்ச விதையா இருந்தாலும் எடுத்து தூர போட்டுருங்க. இதெல்லாம் பிஞ்சியா இருக்கு, அப்படியே போட்டுடலாம். பிஞ்சு விதைனா நறுக்கும் போதே தெரியும் நமக்கு. பாவைக்காலும் பூச்சியெல்லாம் இருக்கும், பார்த்து போடுங்க. எல்லாம் கட் பண்ணியாச்சு. வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணிடலாங்க. அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. நல்லா ஹீட் ஆகட்டும். வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெயில் தான் பண்ணணுங்க, அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புளிக்குழம்பு வந்து. ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பாவைக்காவை நம்ம வதக்கி எடுத்துட்டு அப்புறமாட்டு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஆட் பண்ணணுங்க. இந்த மாதிரி ஒரு முறை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. பாவைக்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. உடனே செடியில் பறிச்ச பாவைக்காய் மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இப்போ கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு வதக்குனீங்கன்னா நல்லா உப்பு மசாலாக்களை இறங்கிடும் காயில். கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு 4-5 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. கிண்டி கிண்டி கொடுக்கணுங்க. இன்னும் வேகட்டும். பாவைக்காய் வந்து வதங்கிருச்சுங்க, நம்ம எடுத்துக்கலாம். அதே பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். பெரிய பாவை கொஞ்சம் பெருசாக இருந்ததுனாக்கா உள்ளுக்கு இருக்க விதையெல்லாம் எடுத்து வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு வதக்கி நம்ம பாவைக்காயில் உள்ள விதையும் போட்டு வதக்கி அப்படியே ஸ்டெப்பிங் பண்ணணுங்க. உள்ள ஸ்டெப்பிங் பண்ணி வேக வச்சு எடுத்துங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மகாராஷ்டிராலலாம் ரொம்ப ஃபேமஸுங்க இந்த பாவைக்காய் ஃப்ரை. வந்து சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆகட்டும். நம்ம வெந்தயமும் கடுகும் போட்டுக்கலாம். கடுகு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க.
ரெண்டு நல்லா பொரியட்டும். சின்ன வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நீளம் மட்டும் பெருசாக இல்லை, ரொம்ப பெருசாக இல்லை. ஒரு வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து. வெந்தயமும் கடுகும் பொரிஞ்சிருச்சுங்க. வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்ல மணமாக இருக்கும். சின்ன வெங்காயம் போடும்போது டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது கூட நீங்கள் பூண்டு போடனாலும் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை 2 கொத்து போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பெரிய தக்காளினா 1 போடுங்க, சின்ன தக்காளினா 2 போடுங்க. நான் கொஞ்சம் பெரிய தக்காளி எடுத்துருக்கேன். வதக்கிக்கலாம். தக்காளியும் போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாங்க. சீக்கிரம் வதங்கிரும். சின்ன வெங்காயம் போட்டு வதக்கும் போதே என்ன மணமாக இருக்குங்க. பெரிய வெங்காயத்தில் வந்து இந்த மணமே வராது. சின்ன வெங்காயம் வந்து சாப்பாட்டில் அடிக்கடி எடுத்துக்கோங்க. சும்மா உரித்து சாப்பிடுங்க. சாதம் சாப்பிடும்போதே நீங்கள் சும்மா அப்படியே உரித்து சாப்பிடுங்க. நம்ம காட்டில் வந்து எந்த பிரச்சனையும் வராது, சளி வராது. ரொம்ப நல்லது சின்ன வெங்காயம் சாப்பிட்றது. நல்லா வதங்கிருச்சு. நல்ல குத்து இருமல்லாம் வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்னா சின்ன வெங்காயத்தை உரித்து இருமல் வர டயத்தில் சாப்பிட்றணுங்க. சாப்பிட்டீங்கன்னா அந்த இருமல் வந்து அப்படியே கண்ட்ரோல் ஆயிரும். அது இல்லைன்னா 2 மிளகு எடுத்து வாயில் போட்டுக்கணுங்க. அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது இந்த சின்ன வெங்காயத்தில் வந்து. அதனாலலாம் சின்ன வெங்காயம் வச்சு தான் குழம்பு வைப்பாங்க. பெரிய வெங்காயம் யூஸே பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம உரிக்கிறது கஷ்டப்பட்டு பெரிய வெங்காயத்தை போட்டே பண்ணியிருந்தோங்க. வரமிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிடுதேன். மிளகாத்தூள் போட்டோன்னே நல்லா ஃப்ரை பண்ணிடணுங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆயிரும். இந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது குழம்பு வந்து நல்ல கலராக கிடைக்கும். வரமல்லித்தூள் அது 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். வரமல்லித்தூளும் நல்லா வதங்கட்டும். அப்புறமா 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கணும். எல்லாம் வதங்கிடும். நம்ம வந்து இதுக்கு தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றணுங்க. தேங்காய் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இதில் ஒரு 5-6 பல் பூண்டு, கொஞ்சோண்டு ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. மிளகு டப்பா வந்து மிளகு ஒரு 1/2 ஸ்பூனுங்க. இதை மிக்சி ஜாரில் போட்டு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம மசாலா பொடி வந்து பிடிச்சிடக்கூடாது. கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணிங்க. புளிக்குழம்புக்கு வந்து கொஞ்சம் புளி கரைக்கணும். சாம்பாரோட கூட கொஞ்சம் கரைக்கணுங்க. புளி கரைச்சி ஊற்றியாச்சு. நல்லா கொதிக்கட்டும். நம்ம தேங்காய் அரைச்சிடலாம். அதுக்குள்ள இந்த தேங்காவும் அரைச்சி வச்சு இந்த மசாலாவோட நம்ம ஆட் பண்ணிடலாம். மசாலா வந்து தேங்காய் வந்து நம்ம மசாலாவோட ஆட் பண்ணியாச்சு. இப்போ மிக்சி சாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
ரொம்ப தண்ணியாகவும் வைக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் வைக்கக்கூடாதுங்க. உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் போட்டிருக்கோம். அதனால் என்றைக்குமே உப்பு வந்து குறையாவே போடுங்க. காணலைன்னா ரெண்டாவது போட்டுக்கலாம். அதிகமாயிட்டுனா ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ குழம்பு கொஞ்சம் கொதிக்கிட்டு நம்ம பாவைக்காய் ஆட் பண்ணிடலாம். குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூளை கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். பெருங்காயத்தூள் போட்டேன்னா நல்ல மணமாக இருக்கும். இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பாவைக்காவை அப்படியே போடணுங்க. கொஞ்ச நேரம் கொதிச்சிச்சுன்னா நல்லா வெந்துடும். கொஞ்சம் கொதிக்கட்டும். அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சு மூடி வச்சுக்கோங்க. பாவைக்காய் நல்லா வெந்துடுங்க. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். குழம்பு கொதிச்சிருச்சுங்க. நல்லா நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாவைக்காவும் நல்லா வெந்துருச்சுங்க. சூப்பராட்டு. அப்படியே ஒரு கரண்டி எடுத்து கோரி சாதத்தில் போட்டு விரைவி சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சூப்பராட்டு பாவைக்காய் புளிக்குழம்பு ரெடி. சூப்பராட்டு பாவைக்காய் குழம்பு வச்சாச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்காதுந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. ரொம்ப டேஸ்டியாட்டு பாவைக்காய் குழம்பு வச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.